அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். 15 மாதங்களாக இந்த போர் நடைபெற்று கிட்டத்தட்ட 47,000த்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலியர்களை பொறுத்தமட்டில் அதிகமாக தெரியவில்லை. ஆனால் ஆரம்பத்தில் 1250க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் கூறப்பட்டாலும் அவர்கள் அதை வெளிப்படையாக கூறவில்லை என்ற நிலைமைகள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த 15 மாதங்களுக்கு பின்னதாக இப்பொழுது போர் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியம் இருப்பது போல் காணப்படுகின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், 3 கட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. கடந்த வாரம் சிலரை விடுவித்திருக்கிறது. முதலில் இந்த 3 கட்ட ஒப்பந்தத்தில் முதலாவது கட்டம் எங்கே நிற்கிறார்கள், என்ன நடக்கின்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்கள்? முதலாவது கட்டமாக கைதிகளை விடுவது. 33 கைதிகளை ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் விடுதலை செய்வதாகவும், அதற்கு பதிலாக கிட்டத்தட்ட 1000க்கு அளவான பலஸ்தீன அரசியல் கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும், அவர்களில் இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற 325 சிறுவர்களும் அடங்குவார்கள். ஆனால் இந்த 6 வார காலம் முதலாவது போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படுகின்றது. அதாவது இந்த போர் நீங்கள் கூறியது போல 15 மாத போர், அதாவது 471 நாட்கள் இந்த போர் நடைபெற்ற பிற்பாடு, 471 நாட்களின் பிற்பாடு இந்த போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. அதன் முதற்கட்டமாக முதலில் 3 கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுதலை செய்திருந்தார்கள். அதன் பிற்பாடு இந்த வாரம் மீண்டும் 4 பேரை, இப்ப 4 பேரை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவர்கள் 20 வயது, 21 வயது, 19 வயது பெண்கள் என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேர் இராணுவ வீரர்கள், இராணுவத்தில் இருந்த பெண்கள், இராணுவ முகாமில் இருந்துதான் அவர்களை கொண்டு சென்றிருந்தார்கள். அதற்கு பதிலாக இஸ்ரேல் கிட்டத்தட்ட 100 கைதிகளை விடுதலை செய்வதாக இருந்தது. அதில் 22 பேர் சிறுவர்கள். இப்ப இஸ்ரேலின் சிறைகளில் இது கிட்டத்தட்ட 325 சிறுவர்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஹமாஸின் அரசியல் கைதிகள், ஹமாஸ் என்பதை விட பலஸ்தீன அரசியல் கைதிகள் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்வதாக இருந்தது. இனி அதாவது கட்டங்கட்டமாக இந்த 6 வாரங்களுக்கு 33 பேரை ஹமாஸ் அமைப்பினர் விடுதலை செய்வார். அதன் பிற்பாடு பிறகு இஸ்ரேல் இப்போது படிப்படியாக விலக வேண்டும். ஆனால் அதன் பிற்பாடு இஸ்ரேல் இரண்டாவது கட்டம் இஸ்ரேல் முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும். ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடம் இருக்கின்ற ஏனைய கைதிகளை முற்றுமுழுதாக விடுதலை செய்ய வேண்டும். அதன் 3வது கட்டமாக அந்த இடத்தை கட்டி எழுப்புவது, மீள் கட்டுமானம், அதாவது போஸ்ட் வார் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பணிகளை முன்னெடுப்பதாகத்தான் இருந்தது. அப்ப இதுதான் முதலாம். இப்ப தற்போதைய நிலையில் இஸ்ரேல் சில இடங்களில் இருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேறி இருக்கிறார்கள். முதல் கட்டமாக 3 பேரை ஹமாஸ் கையளித்திருந்தது. 2வது கட்டமாக 4 பேரை கையளித்திருந்தது. அதற்கு பதிலாக இஸ்ரேலும் சில பலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்திருந்தது. அந்த நிகழ்வுகள் இப்போது தொடர்கின்றன. இந்த 6 வாரங்கள் எவ்வாறு போகும் என்பதை பொறுத்துத்தான் அடுத்த 2வது கட்டம் தங்கியிருக்கு. 2வது கட்டம் நீங்கள் இப்பொழுது கூறும்பொழுது சொன்னீர்கள், முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். இஸ்ரேல் அந்த ஒப்பந்தத்தை மதிக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இஸ்ரேல் எந்த ஒப்பந்தத்தையும் மதிப்பதில்லை, எந்த ஒரு அனைத்துலக விதிகளை மதிப்பதில்லை, எந்த ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களையும் நடைமுறைப்படுத்துவதில்லை. அதை அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ தட்டி கேட்பதும் இல்லை. அவை இந்த அனைத்துலக விதிகள், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் விதிகள், ஐக்கிய நாடுகள் சபை, உலக சுகாதார நிறுவனமாக இருக்கலாம், இந்த ஊடக நிறுவனங்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் இந்த ஏழையான
அல்லது வலிமையற்ற நாடுகளை தண்டிப்பதற்கும் அது அங்கு தாங்கள் இணைத்தவாறு ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் அங்குள்ள பலங்களை சுரண்டுவதற்குமாக கட்டியமைக்கப்பட்டது. இதை பலஸ்தீன ஊடகவியலாளர் ஒருவர் இந்த போர் நிறுத்தத்தின் பின்னர் இடம்பெற்ற மாநாட்டில் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேட்டிருக்கிறார். எல்லோரும் தான் நின்றார்கள். மேற்குலக ஊடகங்களை அனைவரையும் கூப்பிட்டு விட்டு அவர் கேட்டார், இங்கு நாங்கள் 270 ஊடகவியலாளர்கள் இறந்திருக்கிறோம். நீங்கள் இந்த மேற்குலக ஊடகங்கள், ஊடக அமைப்புகள், ஊடக எல்லைகள் கடந்த ஊடகவியலாளர் அமைப்பு என்றெல்லாம் பல இருக்கு, நீங்கள் என்ன செய்தீர்கள்? இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றுதான் அவர்கள், நாங்கள் இந்த காலத்துக்குத்தான் நிற்கிறோம் இப்பவும், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. ஆனாலும் அவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. ஏனைய நாடுகளும் இதனை கண்டுகொள்வதும் இல்லை. அதான் அந்த பிரச்சனை. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான நாடுகள் அதற்கு ஆதரவாக நிற்கின்றன தவிர அதுக்கு அப்பால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மேற்குலக நாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து நிற்பது. இன மக்களை பொறுத்தவரையில் இப்ப அது ஒரு போராடுகிற மக்கள், தங்கள் இனத்துக்காக போராடுகிறார்கள், தங்கள் நிலத்துக்காக போராடுகிறார்கள். ஆனால் போராட்ட அமைப்புகள் கூட இப்ப தமிழர் அமைப்புகளை பொறுத்தவரையில் கூட இந்த அமைப்பும் வாய் திறக்கவில்லை. ஏனென்றால் வாய் திறந்தால் அவர்களுக்கு இங்கு இருப்பதற்கு பிரச்சனை. அப்ப ஏதாவது அது தெரியாத மாதிரியே, அந்த உலகத்திலே எதுவும் நடக்காத மாதிரியே நாங்கள் தொங்குவோம், சாப்பிடுவோம், விழாவை இழப்போம், கொண்டாடுவோம், எங்கேயாவது பூட்டி கிடக்கிற ஆபீஸுக்கு முன்னால ஒரு ஊர்வலத்தை வைப்போமாம் இருந்தமாம் என்று இருக்கிறார்களே தவிர, அதாவது நாங்கள் எந்த விதத்திலும் இந்த உலகத்தின் ஆதரவை எடுக்க போவதில்லை. உண்மைதான். ஈடுபாடோடு இருக்கும் பொழுதுதான் தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய நிலைமைகளையும் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் கூறுவதோடு நானும் உங்களோடு ஒத்து போகிறேன். இந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தம், இந்த பேச்சுவார்த்தை நடக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, போர் ஒரு பக்கத்தில் அவர்கள் குண்டு வீசிக்கொண்டிருந்தார்கள், வடக்கு காசாவிலும் தெற்கு காசாவிலும். இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது 6 கிலோமீட்டருக்கு அந்த ரெண்டையும் பிரித்து ஒரு பிரதான வீதி அமைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வீதிக்கு அருகே இருந்த வீடுகள் எல்லாமே தட்டி துப்புரவு செய்து விட்டார்கள். இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், கடல் பகுதிக்கு பாதை ஒன்று, அது ஒரு சிறிய நிலப்பகுதி. அந்த சிறிய நிலப்பகுதியை இரண்டாக பிரிப்பதன் ஊடாக அந்த மக்களை இரண்டாக பிரித்து அந்த ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பில் கீழ் வைத்திருப்பது. அது மெல்ல மெல்ல அந்த அங்குள்ள மக்களையும், அந்த ஹமாஸாக இருக்கலாம், இஸ்லாமிக் ஜிஹாத்தாக இருக்கலாம், அவர்களை அழித்து விடுவது. வளங்கள் பாதை உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா ஒரு தற்காலிக தளம் ஒன்றை பகுதியில் அமைத்திருந்தது. பிறகு அது கைவிடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட $340 மில்லியன் அமெரிக்கா அதுக்கு செலவழித்திருந்தது. அதன் மூலமாகத்தான் ஆயுதங்களை வழங்கி இருந்தார்கள். அதை அமைத்ததே இந்த கைதிகளை மீட்பதற்கு. ஆனால் கைதிகளை மீட்க அவர்களால் முடியவில்லை. இப்போது இந்த கடல் பகுதியை கண்காணிப்பது, அதாவது நேரடியான கடற்பகுதிக்கான பாதை. அடுத்தது இரண்டாக அந்த இடத்தை பிரித்தால் ஹமாஸ் படையினருக்கான விநியோக வழிகள், வளங்கள் பாதைகளை தடுப்பது மற்றும் மெல்ல மெல்ல பலப்படுத்துவதன் ஊடாக அந்த பகுதியை கைப்பற்ற போகிறார்கள். அந்த பகுதியையும் இஸ்ரேலுடன் இணைப்பதற்கு இப்ப 1948 பிரித்தானியாவின் உடன்பாடு முறிவடைந்த பின்னர், கிட்டத்தட்ட அரபு இஸ்ரேல் போருக்கு பின்னர் 75% நிலப்பரப்பை இஸ்ரேல் எவ்வாறு கைப்பற்றி தனது இஸ்ரேலாக மாற்றி வைத்திருக்கிறதோ, அதே போல இப்ப காசா பகுதியையும் மெல்ல மெல்ல கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் முதலில் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள இப்ப நீங்கள் கூறியது போல இந்த பாதையின் 2 பக்கமும் அழிவடைந்திருக்கிறது. அதை விட 90% கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன. எஞ்சி இருப்பது ஒரு கொஞ்சம் கட்டிடங்கள். நீங்கள் கூறுகள் அத்துமீறி குடியேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பாலஸ்தீனத்துடைய பகுதியை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் மெதுவாக அத்துமீறி குடியேறினால் அங்கே பலஸ்தீனர்கள் மீண்டும் தங்களுடைய நிலத்தை இஸ்ரேலியர்களுக்கு கொடுத்து அவர்கள் அங்கே வந்திருப்பதை பார்த்து கொண்டிருக்க போகின்றதா சர்வதேச நாடுகள்? அதான் இப்ப நான் கூறினேன், சர்வதேச நாடுகள் என்பது இதுவரையில் நாங்கள் ஒரு போலியான உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை உக்ரைன் சண்டை மூலம் ரஷ்யா உலகுக்கு நிரூபித்திருக்கிறது. அந்த சண்டை இன்னும் முடியவில்லை. சண்டை இன்னும் வீரியமாகத்தான் போகின்றது. இந்த இஸ்ரேலின் தற்போதைய நிலைமையை பொறுத்தவரையில் ட்ரம்பின் அணுகுமுறை, ட்ரம்ப் கிரீன்லாண்டை தனதாக்குவதாக இன்றும் கூறியிருக்கின்றார். அதற்கு அவர் கூறிய விடயம் என்னென்று சொன்னால், கிரீன்லாண்டில் இருக்கிற 59,000 மக்களும் அமெரிக்கர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அது ஓகே. அப்ப அவ்வாறான ஒரு நிலைமை மெல்ல மெல்ல
இன்னும் மோசமாய் கொண்டு வருவது போலதான் தெரிகின்றது. அப்படி என்றால் ஜனநாயகம் போதிக்கின்ற நாடுகள் எப்படி நியாயப்படுத்த போகிறார்கள்? இப்ப ட்ரம்ப் கூறினதை பாருங்கள். சனிக்கிழமை ஏர்ஃபோர்ஸ் 1 படைத்தளத்தில் இருந்து அவர் என்ன கூறினார் என்று சொன்னால், அதாவது காசா பகுதியில் இருக்கின்ற 2.3 மில்லியன் மக்களையும் எகிப்தும் ஜோர்டானும் எடுக்க வேண்டும். அவர் சிம்பிளா கூறுகிறார், ஜஸ்ட் கிளீன் அவுட். அவ்வளவு, ஜஸ்ட் கிளீன் அவுட். என்ன அப்படியே பலஸ்தீனியர்களை அந்த நாட்டிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற நோக்கமா? அதாவது இந்த 2வது உலகப் போரின் போது நாசிகள் செய்தார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். இப்போது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் மிகப்பெரிய இன அழிப்பை உலகில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிட்லர் அப்பவே சொன்னார், நான் கொஞ்சம் யூதர்களை விட்டு செல்கிறேன், உலகம் கண்டுகொள்ளும் ஏன் என்ன காரணம் என்று. ஆனால் அதை நிரூபிப்பது போல உண்மையா இதில் இஸ்ரேலிய மக்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது. அவர்களை அமெரிக்கா பகடக்காயாக பயன்படுத்துது. அந்த மக்களும், இப்ப இஸ்ரேலிய மக்களும், நீங்கள் என்னை பொறுத்தவரையில் அந்த இஸ்ரேலிய மக்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் என்றால் ஒரு நாள் கூட நிம்மதியான இருந்ததில்லை. அந்த நாடு உருவாகினால் அவங்க போருக்குள் தான் இருக்கிறார்கள். யாருக்காக போராடுறார்கள்? அமெரிக்காண்ட நலனுக்காக. அமெரிக்கா அந்த இடங்களில் தனது எண்ணெய் வளங்களையும் அந்த நாடுகளின் எண்ணெய் வளங்களையும் இயற்கை வளங்களையும் கைப்பற்றுவதற்காகவும் உலகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காகவும் இஸ்ரேலியர்களை ஒரு கருவியாக அவர்கள் கேட்டால் எல்லாம் கொடுப்பார்கள். அவர்கள் கடவுளுக்கு சமன். ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த சரத்தும் அவர்களை கட்டுப்படுத்தாது. எந்த உலக நாடுகளின் எந்த அமைப்புகளும் எந்த மனிதாபிமான சட்டங்களும் அவர்களுக்கு விதிவிலக்கான என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப பாருங்கள், அவர் சிம்பிளாக கூறுகிறார், ஜஸ்ட் கிளீன் அவுட். அவர்கள் டோட்டல் மெஸ் என்று சொல்லுகிறார். அந்த மக்களின் அந்த நிலத்தை டோட்டல் மெஸ். அவர் தான் எகிப்தின் தலைவர், எகிப்தின் அதிபர் அப்தல் ஃபட்டா எல் சசியுடன் தான் கதைக்க போவதாகவும், அதே போல ஜோர்டான் மன்னர் கிங் அப்துல்லா 2வது அப்துல்லாவுடன் தான் ஆல்ரெடி இது தொடர்பாக கதைத்து விட்டதாகவும், அவர் இந்த மக்களை எடுப்பதற்கு சம்மதித்திருப்பதாகவும், எனவே அவர்களை அகற்றிவிட்டு நிச்சயமாக இருக்கிற கட்டிடங்களையும் இடிக்க வேண்டும். என்னிடம் 2 கேள்விகள் இருக்கின்றது. ஒன்று ட்ரம்ப் அவர்கள் உண்மையாக நீங்கள் இப்ப காசா ஸ்ட்ரிப்பை பார்த்தீர்கள் என்றால், அந்த காசா நிலப்பரப்பை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பில்டிங் சைட் மாதிரியாக இருக்கிறது. கட்டிடங்கள் நிர்மாணிக்கின்ற ஒரு இடம் போல் அப்படி அந்த முழு காசா நிலப்பரப்பு, நான் கிட்டத்தட்ட ஒரு 90% நிலப்பரப்பு அவ்வாறு தான் இருக்கின்றது. உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை சுத்தப்படுத்தி கட்டிடங்களை கட்டுவதற்காகத்தான் இவர்களை அனுப்பி கேட்கின்றாரா? இல்லை, அவர் இன்னொன்றையும் கூறுகிறார். அதில் கூறுகிறார் என்னென்றால், அரபு நாடுகளுக்கு தான் கூறியதாம், வேறு இடங்களில் வீடுகளை கட்டுங்கள், வேறு இடங்களில் வீடுகளை கட்டுங்கள். வேறு இடங்களில் வீடுகளை கட்டுங்கள், அதாவது ஜோர்டானிலும் எகிப்திலும் வீடுகளை கட்டுங்கள், அவர்களுக்கு அங்கு கட்டி கொடுங்கள். இவர்கள் இருப்பதால் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனை இப்ப இப்படி என்ன மற்ற நாடு சொல்ல, அமெரிக்கா இருப்பதால் தான் பிரச்சனை, அமெரிக்காவை கிளீன் அவுட் பண்ணி விடுங்கள் என்று யாரும் சொல்வதில்லை. இப்ப அதே போல இப்ப இஸ்ரேல் இருப்பதால் தான் பிரச்சனை என்று இஸ்ரேலை கிளீன் பண்ண சொன்னால் எவ்வாறு இருக்கும் அவர்களுக்கு? அதே போலதான் அந்த மக்களை, அது அந்த மக்களை பிரச்சனை ஓவர் என்று சொல்லுகிறார். அவர்களை வெளியேற்றி விட்டால் பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் இது தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி என்று சொல்றது கட்டாரில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஒரு ப்ரொஃபசர் சொல்லி இருக்கிறார், இது ட்ரம்ப் சொன்னது சீரியஸான விடயம் தான். ஏனென்று சொன்னால், கடந்த 1.5 வருடங்களாகவே இந்த பேச்சு தான் இஸ்ரேலிய மட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது அந்த நிலப்பரப்பிலிருந்து எல்லோரையும் வெளியே காட்டுவது. என்றால் மெல்ல மெல்ல, அதாவது 1948ஆம் ஆண்டு எவ்வாறு 75% பலஸ்தீன இடங்களை கைப்பற்றினார்களோ அதே போல இந்த இடத்தையும் கைப்பற்றுவதன் மூலமாக அந்த கடற்பரப்பு மத்திய கடலுக்கான நுழைவு பாதையை எடுப்பது. இப்ப இது தொடர்பாக இப்ப இஸ்லாமி ஜிஹாத் அமைப்பு கூறியிருக்கின்றது, இது ஒரு போர்க்குற்றம் என்றும் இது இன சுத்திகரிப்பு என்று சொல்லியும், பலஸ்தீன மக்களின் அந்த நாட்டை அவமதிப்பது என்று சொல்வதை விட அந்த நாட்டை இல்லாமல் அதை அங்கீகரிக்காது, அந்த நாட்டை இல்லை என்று வாதிடுவதும் இந்த கருத்து என்று சொல்லியும், ஜோர்டானோ எகிப்தோ இதனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றும் கூறியிருக்கு. பட் ட்ரம்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், வந்தவுடன் இப்போ 90 நாட்களுக்கு வெளிநாட்டு உதவிகளை நிறுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு ஃபாரின் எய்ட் கிட்டத்தட்ட $72 பில்லியன். இப்ப US எய்ட் உதவிகளும் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப ஸ்ரீலங்காவுக்கும் அது இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. எல்லா தூதரகங்களுக்கும் ஆல்ரெடி அந்த நோட் போட்டுது,
இனிமேல் உதவிகள் கிடைக்காது 90 நாட்கள், அதுக்கு பிறகு அவர் ரிவ்யூ பண்ணுகிறார். ஆனால் அந்த அறிக்கையில கீழே போட்டிருக்குது அதாவது படைத்துறை உதவிகள் தொடரும். அதிலும் படைத்துறை உதவிகளும் எல்லா நாடுகளுக்கும் இல்லை, எகிப்துக்கும் இஸ்ரேலுக்குமானது தொடரும். அப்ப எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட கடந்த வருடம் கூட இஸ்ரேலுக்கு $3.2 பில்லியன் எகிப்துக்கு $1.5 பில்லியன் கொடுத்திருக்கிறது அமெரிக்கா நிதியுதவி. அப்ப இந்த 2 நாடுகளுக்கும் நிதியுதவி போகும், ஏனைய நாடுகளுக்கு இல்லை என்ற ஒரு நிலை. அப்ப அந்த நாடுகளை ஏதோ ஒரு வகையில் தனது நிதி உதவிகள், ஆயுத உதவிகளை கொடுத்து சில அரபு நாடுகளை தனது கைக்குள் வைத்துக் கொண்டு அவர்களை ஊடாக இந்த 2.3 மில்லியன் மக்களையும் அங்கிருந்து அகற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை. இது இன சுத்திகரிப்பின் ஒரு வடிவம் என்று நாங்கள் இதை கருதலாமா? உங்களுக்கு தெரியும், இலங்கை தீவில் இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது அந்த 1,40,000 மேற்பட்ட மக்கள் 3 நாட்களில் கொல்லப்பட்ட பொழுது, அப்பொழுது அங்கிருந்து வந்த செய்திகள் கூறப்பட்டது, கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றில் இருக்கின்ற சிசுக்களை அழித்தார்கள் என்று. அப்படி என்றால் இனப்பெருக்கம் நடைபெறாது என்ற ஒரு நோக்கம். இவை எல்லாமே இன சுத்திகரிப்பு, எத்னிக் கிளீன்சிங் ஒரு வடிவம் என்று அப்பொழுதெல்லாம் கூறினார்கள். அதே போல்தான் இதையும் நாங்கள் கருதலாமா? பலஸ்தீனரை பொறுத்த மட்டும் இது ஒரு இன சுத்திகரிப்பாக, அதனுடைய ஒரு வடிவமாக நாங்கள் இதை பார்க்கலாமா? உண்மைதான், இதொரு இன சுத்திகரிப்பு. அதனைத்தான் ஹமாஸும் சொல்கின்றது, இஸ்லாமிக் ஜிஹாத்தும் கூறுகின்றது. அல் ஜசீரா கூட அதை அப்பதான் போட்டிருக்கின்ற எத்னிக் கிளென்சிங் என்றுதான் அல் ஜசீரா கூட போட்டிருக்கின்றது. அந்த மக்களை அங்கிருந்து அகற்றுவது, இப்போ ஒரு இன மக்களை அந்த பிரதேசத்திலிருந்து முற்றாக அகற்றுவது என்பது இன அழிப்பு. ஆனால் யார் அதனை கேட்கிறார்கள் என்றுதான் முக்கியம். நீங்கள் கூறியது போல இலங்கையிலும் அதுதான் நடந்தது, இப்போதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறார்கள்? அங்கு எந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களையும் எந்த விதமான தொழில்களையும் ஏற்படுத்த விடாது அந்த மக்கள் அங்கு நீங்கள் போனால், இப்ப பலர் போனவர்கள் கூறுகிறார்கள், அங்குள்ளவர்கள் எப்போ கனடாக்கு போகலாம், எப்போ லண்டனுக்கு போகலாம், எப்போது பிரான்சுக்கு போகலாம் என்று தெரிகிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லை என்று. அதனை இப்ப நீங்கள் அகண்ட பாரதம் என்று சொல்லி இப்ப பாருங்கள், பௌத்த ஆலயங்கள் நூடாக பௌத்த மதத்தை ஒரு இன சுத்திகரிப்புக்கு பயன்படுத்துகிறார்கள். அது ஒரு அமைதியான மதம். ஆனால் அந்த மதத்தை கொண்டு மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கிறார்கள், அந்த மதத்தின் அடையாளம். அதே போல இந்தியா திருவள்ளுவர் என்பதை கொண்டு ஆக்கிரமிப்பு மாதிரிதான் அவற்றை பெயரை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நிலங்களாக இப்ப அதை தமிழகத்துக்கும் அதனை கொண்டு வந்தார்கள். அதே போல இப்போது யாழ்ப்பாணத்துக்கு அதை கொண்டு என்ன விரும்பி நாங்கள் பெயர் வைப்பதொன்று, திணிக்கப்படுவது இன்னொன்று. அதே ஒரு அப்ப அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இதுவும் இருக்கின்றது. அதாவது பலவந்தமாக அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்ற போகிறார்கள். இல்லை என்று சொன்னால் குண்டு வீசி அழிப்போம் என்ற ஒரு மிரட்டல். உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த MK-84 என்றது கிட்டத்தட்ட 2000 ராத்தல் எடை கொண்ட குண்டு, கிட்டத்தட்ட அதுல 900 கிலோ குண்டு. அந்த குண்டு விழுந்து வெடித்தால் கிட்டத்தட்ட 35 மீட்டருக்கு எதுவும் இருக்காது. அதன் ஆழம் கூட, அந்த குண்டு வெடித்த இடத்தின் ஆழம் கூட 35 மீட்டருக்கு ஆழமாகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த குண்டுகளை பைடன் அரசு இஸ்ரேலுக்கு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இப்போது ட்ரம்ப் அதை வழங்குவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறார். அப்போ அதற்கு தொடர்பாக கேள்வி கேட்ட போது அவர் கூறியது என்னென்று சொன்னால், இஸ்ரேல் அதற்கு பே பண்ணி இருக்கிறது, காசை தந்திருக்கிறார்கள், நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போலதான் தாய்வானுக்கு. தாய்வான் $20 பில்லியன் பே பண்ணி இருக்கிறது, இன்னும் ஆயுதங்கள் கொடுக்கவில்லை, உடனடியாக கொடுங்கள் என்று கூறியிருக்கிறது. இப்ப இஸ்ரேல் பே பண்ணதுன்னா இஸ்ரேலிന്റെ காசு இல்லை, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கிய காசை இஸ்ரேல் திருப்பி அமெரிக்காவுடன் ஆயுதம் வாங்குகிறது. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் பே பண்ணி விட்டார்கள், நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் கண்ணை சுற்றுவது போன்ற ஒரு வேலையைத்தான் செய்கிறார்கள். ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு உள்நோக்கம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றவுடன் ஊடகங்களை சந்தித்த பொழுது நிறைய விடயங்கள், நிறைய நாடுகளை பற்றி பேசும் பொழுது காசா தொடர்பாகவும் டவாஸ் மாநாட்டிலும் கூட அவர் இணைய வழி ஊடாக தன்னுடைய உரை ஆற்றிய நிகழ்ச்சியையும் நான் பார்த்தேன். ஒரு விடயத்தை அவர் கூறியிருந்தது எனக்கு அப்பொழுது நான் யோசித்தேன். இப்பொழுது இந்த விடயங்கள் நீங்கள் கூறும் பொழுது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உள்நோக்கம் என்ன என்று ஓரளவுக்கு உணரக்கூடிய இருக்கின்றது. அவர் சொன்னார், பியூட்டிஃபுல் காசா ஸ்ட்ரிப், கடலோடு இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று சொன்னதும் இப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்களையும் வைத்து பார்த்தால் முற்று முழுதாக ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டார்கள். காசா நிலப்பரப்பில் குறைந்தது அரைவாசியாவது இஸ்ரேலியரோடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். காசா பகுதியை கொஞ்சமாவது என்றில்லை, முற்று முழுதாக அகற்றுவதற்கான முயற்சி தான்.
அரபுலகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு லெசனை கொடுக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் திட்டமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஒயில், அதாவது எண்ணெய் விலைகளை ஒபெக் கூட்டமைப்புக்கு ஒரு எச்சரிக்கையாகவும், தாங்கள் இணைத்த மாதிரி அதனை ஒபெக் ஒபெக் பிளஸ் என்று சொல்லி ரஷ்யாவுடன் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளுக்கான ஒரு தடைக்கல்லாகவும், அவ்வாறு இந்த கடுமையான இந்த நடவடிக்கை அரபு உலகத்துக்கு ஒரு பாடமாகவும் இருக்கு. ஆனால் இது சம்டைம் இது பேக்ஃபயர் ஆகும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவரும் கூறியிருக்கிறார், அதாவது நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்ப ட்ரம்ப் வந்ததுடன் போர் எல்லாம் முடிகிறது என்று இல்லை, நாங்கள் மெல்ல மெல்ல அணு ஆயுத போரை நோக்கி இன்னும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று. அதற்கு ஏதுவாகத்தான் அண்மையில் அமெரிக்காவில் இருந்த ஊடகம் ஒன்றை தெரிவித்திருந்தது. கிட்டத்தட்ட $300 மில்லியன் பெறுமதியில் அமெரிக்காவை சேர்ந்த 600 செல்வந்தர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அணுக்குண்டிலிருந்து பாதுகாக்கின்ற பதுங்கு குழியை அமைத்த ஆடம்பரமான பதுங்கு குழி ஒன்று $300 மில்லியன் அதை செய்து கட்டியிருக்கிறார்கள். அதற்கு உதவி வழங்கியவர்கள் 20 மில்லியன் உதவியை வழங்கி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். நடக்கும் சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப இந்த அரபுலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், தாய்வானுக்கு வழங்கப்படுகிற ஆயுதங்கள், உக்ரைன் போர் இன்னும் முடியவில்லை என்ற ஒரு நிலை, எல்லாவற்றையும் பார்க்கும் போது கிரீன்லாண்டை பொறுத்தவரையில் அவர் இப்போது கைப்பற்றுவதென்றே தீர்மானித்து விட்டார். அதே போலதான் பனாமா கால்வாயாக இருக்கலாம். கனடா விடயம் கூட நாங்கள் சாரமாக எடுத்து கடந்து விட முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. ஐரோப்பாவும் அதைத்தான் கூறுகிறது. அதாவது சிலிக்கன் வேலி என்கின்ற ஒரு பொருளாதார, அதாவது முதலாளிகள் ட்ரம்பை சூழ இருக்கிறார்கள். இந்த முதலாளிகளின் முக்கிய நோக்கமே உலகத்தின் பொருளாதாரத்தை சுரண்டுவது. இப்ப அது அவர்கள் இப்ப ட்ரம்புக்கான தேர்தலில் அதிக நிதிகளை கொடுத்தவர்களும் தேர்தலுக்காக உதவி செய்தவர்களும் லாக்ஹீட் மார்டின், ரெத்தியோன் என்ற ஆயுத விநியோக நிறுவனங்களும் முக்கியமாக இருக்கின்றன. அப்ப இந்த போரை முடிப்பதற்கு அவர்கள் பின்னிக்க மாட்டார்கள், வெவ்வேறு இடங்களில் போரை ஆரம்பிப்பார்கள் என்பதைத்தான் ரஷ்யாவின் புலனாய்வுத்துறையின் அதிகாரியும் அதனைத்தான் கூறியது. 300 பில்லியன் பெறுமதி கொண்ட பதுங்குகுழி கட்டியிருக்கிறார்கள் என்றால் இது அணு ஆயுத போருக்கான நேரம் போலத்தான் தெரிகின்றது. எவ்வளவு தூரத்தில் இந்த அணு ஆயுத போர் நடக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்க? நிச்சயமாக, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஊடக சந்திப்பின் பொழுது கூறியிருந்தார், தான் கடந்த 4 ஆண்டுகள் பதவியில் இருந்திருந்தால் பூட்டின் அவர்களுடன், ஏனென்றால் அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கின்றது, அவரோடு கதைத்து அழிப்பதற்கான ஒரு ஒப்பந்தங்களை நாங்கள் கைச்சாத்திட்டு இருக்கலாம் என்று அவர் ஊடக சந்திப்பின் பொழுது கூறியிருந்தார். இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இப்ப நீங்கள் கூறியது போல் 300 பில்லியனுக்கு பதுங்கு குழியை கட்டியிருக்கிறார்கள் என்றால் அணு ஆயுத போருக்கு நிறைய சாத்தியம் இருப்பது போல் தெரிகின்றது. எவ்வளவு காலத்தில் இது இடம்பெறலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த வருடம் மிகவும் ஒரு ஆபத்தானதாகத்தான் இருக்கும் என்றுதான் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் உலகத்தில நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடமும் மிகவும் ஒரு பதட்டமான நிலையும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் மிகவும் ஒரு பாரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. பொருளாதார நிபுணர்களை நீங்கள் அவர்களின் ஊடக சந்திப்புகள் அல்லது அவர்களின் கருத்துக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வருடத்துக்கு அவர்கள் கூறுகிறார், நீங்கள் இதையும் வாங்காதீர்கள் என்றுதான், இதையும் வாங்காதீர்கள், இதிலும் முதலீடாதீர்கள் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். என்றால் அவ்வளவு ஒரு வொலட்டைலாக இருக்கிறது இந்த சிச்சுவேஷன். அப்ப நீங்கள் கேட்டது போல அணு ஆயுத போர் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட இப்ப சைனாவுடனான போர் 2027 ஆண்டுக்கு இடையில் ஆரம்பமாக இருந்தால், அதில் அமெரிக்கா நேரடியாக தலையிடுமாக இருந்தால், அடுத்ததாக இப்ப ஈரான் போரை அமெரிக்கா ஆரம்பிக்குமாக இருந்தால், ஈரான் ரஷ்யாவுடன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது. அதே போல வடகொரியா. மற்றது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை. இப்ப உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் நேட்டோ படையினரை அமைதி பணிக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ரஷ்யா சொல்லியிருக்கிறது, உக்ரைனில் எந்த படை கால் வைத்தாலும் தாங்கள் அழிப்போம் என்று கூறியிருக்கிறார். இப்ப நேட்டோ படை இறங்குமாக இருந்தால் ரஷ்யாவுடன் நேரடியான மோதலாக இருக்கும். அது நேரடியாக அணு ஆயுத பயன்பாட்டுக்கு தான் செல்லும். அணு ஆயுத போர் யாருக்கு முக்கியம்? அமெரிக்காவுக்கு முக்கியமா, ரஷ்யாவுக்கு முக்கியமா, சைனாவுக்கு முக்கியமா? அமெரிக்காவுக்கு முக்கியம். என்னென்று சொன்னால், அதாவது இதுவரை காலமும் கடந்த 100 ஆண்டுகளாக உலகத்தை ஏகாபத்தியமாக ஆண்டவர்கள்
அவர்கள் இந்த 2வது உலகப் போர் முடிகிற தருவாயில் கொண்டு போய் அணுக்குண்டை நாகசாகிற ஹிரோஷிமாவில் போட்டதை ஏனைய நாடுகளை பயப்படுத்துவதற்காக. அது உண்மையில் அது போட்டிருக்கவே தேவையில்லை. ஜப்பான் சரணடைகிற நிலையில் இருந்த போது போட்டதை ஏனைய நாடுகளை அச்சுறுத்துவதற்காக. இப்போதும் ஏனைய நாடுகள் அச்சப்பட்டு நிற்கிறது என்னென்றால், அமெரிக்கா பார்க்காமல் அணுக்குண்டை பயன்படுத்தும் அந்த ஒரு நிலை எல்லா நாடுகளுக்கும் இருக்கின்றது. அப்ப அமெரிக்காவுக்கு இப்போது அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு தான் அடிப்பேன், அதை இந்த சட்டங்களையும் பார்க்க மாட்டேன் என்ற ஒரு மனநிலை அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அப்ப இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போதைய அந்த 36 ட்ரில்லியன் கடன் தொகை. அப்ப ஏனைய நாடுகள் டாலரில் இருந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள். டாலர் கையிருப்பு முன்னர் 80% 90% இருந்தது, இப்போது 60% குறைந்து விட்டது. ஏனைய நாடுகள் அதிலிருந்து மாறிக்கொண்டு டாலரின் வர்த்தகமும் குறைந்து கொண்டு. அப்ப டாலரை அமெரிக்கா விடாது. அது விழுந்ததென்றால் அமெரிக்காவின் அடுத்தது அதன் பிற்பாடு அமெரிக்கா அடிக்கின்ற நோட்டுகள் அனைத்தும் பேப்பராகத்தான் இருக்கு. அப்ப அந்த நிலையை அது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் விழும் போது அது சாதாரணமாக விழும் என்று நாங்கள் நினைக்க முடியாது. பெருமளவான ஒரு அனர்த்தத்துடன் தான் விழும். அந்த அனர்த்தத்தை நோக்கித்தான் நாங்கள் மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கிறோம். மிகவும் ஒரு பரபரப்பாக பதட்டமான ஒரு நிலைமைதான் உலகம் பூரா இருக்கின்றதை அவதானிக்கக்கூடிய இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கா நாடை எடுத்து பாருங்கள். அந்த நாடுகளில் எவ்வளவு போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் ஒரு சைலண்டாக நடந்து கொண்டிருக்கின்றது. அல் ஜசீரா நிறுவனம் மட்டும்தான் அது தொடர்பாக கொஞ்சம் தென்னும் கூறுகிறார்கள். சூடான், டார்ஃபூர் இந்த பகுதிகளில் எல்லாம் போர் நடந்து கொண்டிருக்கு. அழிவு பாதை என்பது உண்மைதான் நீங்கள் கூறுவது போல். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்ப்போம் இந்த அணு ஆயுத போர் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.